சாதாரணமாக இருக்க வேண்டும். எந்த வழக்கு எந்த நியாயத்துக்குன்னா உலக ரீதியா உலக ஆமாம். ஏன்னா அதில் சிக்கிதான் சொல்லியாச்சுன்னா மனம் வந்து சஞ்சலமாயிடும். தியானம் பண்ண முடியாது, ஒழுங்காக சர்வீஸ் பண்ண முடியாது. இப்போ இவங்க அந்த மாதிரி இதில் போய் மாட்டி அடிச்சு எடுத்தாச்சுன்னு சொன்னால் அதுதான் கடந்து போராடிட்டு இருக்கணும் இல்லையா? ஃப்ரீயாக இருந்தால் தானே வர முடியாது. நம்ம பாட்டு நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்போ ஒரு வழக்கில் போயிட்டோன்னா அவங்க சொல்கிறத கேட்கணும். அவங்களுடைய தீர்ப்புப்படி போலீஸ் ஒன்று பிடிச்சிட்டாங்கன்னா அவன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். உங்கள் சுதந்திரமாக நீங்கள் இயங்க முடியாத இல்லையா? அதனால வழக்குகள் தீர்ப்புகளில் சிக்காமல் இருந்தால் மனம் வந்து சுத்தமாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நிம்மதியாக வாழ முடியும். அப்போ தான் நீங்கள் உங்கள் கர்மாவை போக்க முடியும், இல்லைன்னா முடியாது. மேலும் ஒரு பயந்துட்டு போவோம், போய் சொல்லுவோம், அதுக்கு 10 பேரை தேடிப்போம், சம்மந்தம் இல்லாதவங்களோட கூட்டு வைப்போம். அப்போ அவங்க சொல்றபடிதான் நம்ம கேட்கணும்னு வரும். நிறைய மாறும் இல்லையா? சுதந்திரமா இருந்தோம்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைச்சு 5 மணிக்கு தான் எடுத்து நம்ம பாட்டுக்கு வந்து உட்கார்ந்தோம், ஒரு இது இல்லை. நம்ம 8 மணிக்கு போனாலும் சரிதான். ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு ஆளுக்கு கண்ட்ரோலில் போயிட்டோம்னா அவங்க சொல்லப்படி தான் நம்ம கேட்க வேண்டி வரும். அப்போ நம்மளுடைய சுதந்திரம் பாதிக்கப்பட்டு விடும். அதனால எப்பொழுதுமே வந்து நம்ம அடுத்தவங்க கண்ட்ரோலில் போகக்கூடாது. சுதந்திரமா இருக்கும். விட்டு கொடுத்து வாழ்வது, உதவி செய்வது, உறவாக இருப்பது, இதெல்லாம் வேறு. கண்ட்ரோலில் இருக்கிறது வேறு. அவங்களுடைய பிடியில் நம்ம இருக்கிறதுங்கிறது அதுக்கு நம்ம என்றைக்குமே அலோவ் பண்ணக்கூடாது. அதனால அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம இந்த சிக்கல்களில் மாட்டாமல் இருக்கோம். சிக்கல்களில் மாட்டிட்டா முடிஞ்சு போச்சு. பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? இனிமேல் இந்த பிரச்சனை பண்ண உடனே அவங்களோட பேசக்கூடாது, போகக்கூடாது, அந்த ஊருக்கு போகக்கூடாது. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா தீர்வு கொடுத்து அந்த ஊரை விட்டே அவங்கள மாத்திடுவாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, ஆமா, ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க, உறவை விட்டு தள்ளி வைப்பாங்க. சிலர் அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு இடப்பெயர்ச்சி செஞ்சிருவாங்க, நாடு எடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் போகும்போது நம்முடைய சுதந்திர சுத்தமா போயிடும் இல்லையா? அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள்ல சிக்கல்கள்ல மாட்டாம இருக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற ஞானத்தை பகிர்ந்துக்கும் போது அவங்க அந்த நிலையில இருக்கிறத பார்த்தா நம்ம பேச முடியும். அவங்க இறைவனை வச்சு கலந்துரையாடும் சும்மா பேசுறேன்னு சொல்லி பேசும்போது நம்ம ஞானத்தை வச்சு பேச முடியாது. இல்ல அப்படி இல்லை. இப்ப நம்ம பேசும்போதே ஒரு கடைக்கு போறோம், இந்த கடை என்ன மாதிரி கடைன்னு நமக்கு பார்த்த உடனே தெரியும் இல்லையா? பார்பர் ஷாப்ல போய் எனக்கு காய்கறி வேணும்னு கேட்போமா? சூப்பர் மார்க்கெட்ல, மால்ல, ஸ்டோர்ல போனாதான் கேட்போம். அதே மாதிரி ஒருத்தன்ட்ட பேசுகிற பொழுது முதல் நம்ம பேசக்கூடாது. எப்பொழுதுமே ஒருவர் நட்பு ரீதியா பழகும் போது பேசும்போது நாம முதல் பேசக்கூடாது, அவங்கள பேச விடணும். அப்ப அவன் பேசும்போது அவன் எதுல ஹோல்டிங்கா இருக்கிறான், எதுல நம்பிக்கையா இருக்கிறான், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு நம்ம பேசி தெரியும். அப்போ இதை விரும்புறானா, இதை தெரிஞ்சுக்க விரும்புறானா, இல்லை இதுல ஆர்வம் இருக்குதா, இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறானா அங்கிறதெல்லாம் அதை பார்த்து அவனுக்கு என்ன இருக்கும். டாக்டர்கிட்ட போன உடனே இருக்க மெடிசன் எல்லாம் சொல்லி கொடுத்துட மாட்டார் இல்லையா? முதல் அவனை செக்அப் பண்ணுவார் இல்லையா? ஒரு டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது இல்லையா? இருக்குதா இல்லையா? அவன் அந்த டெஸ்டிங்ல பார்க்கும்போது இவனுக்கு என்ன ஃபீவர் இருக்குது, இவனுக்கு என்ன டிசீஸ், அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆளையும் கர்மாவில் இருக்கக்கூடியவங்கள நோயாளி மாதிரி தான். ஆள் நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம், வசதியா இருக்கலாம், ஜாப்ல இருக்கலாம், பணம் இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. கர்மான்னு சொன்னாலே நோய் தான். அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய தாட்ஸை பார்க்கணும். அவங்க எதை லைக் பண்றாங்க, இறைவனை விரும்புறாங்க, கடவுள் பயம் இருக்குது, கடவுள் பயம் இல்லை. சிலவன் கடவுள் பயமே இருக்காது இல்லையா? நீங்க கடவுளை பத்தி பேசினா எனக்கு கடவுள்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவோம். அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்ட்ட போய் நீங்க மோதக்கூடாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பட் ரூட் தெரியல, ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சொல்றாங்க, இது சரியா அது சரியான்னு தெரியலன்னு அப்படி வருகிற பொழுது அவன் எந்த ரேஞ்சில் இருக்கானோ அதுக்கு தக்க வரைக்கும் பாடம் நடத்தணும்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பாடத்தெல்லாம் நடத்த விரும்பக்கூடாது. இப்போ 2ஆம் கிளாஸ் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்க டிகிரி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் சொன்னா ரூதர்ஃபோர்ட் அப்படிதான் ஆகிப்போச்சு. அவர் பெரிய சயின்டிஸ்ட். ஒரு பையனுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக போனாராம். போகும்போது இவர் ரேஞ்சில் ஈக்குவேஷன் எல்லாம் போட்டு காட்டுறாரு. பையன் பார்த்துட்டு இருக்க, அப்பாட்டு வீட்டில் போய் சொல்லிட்டான், அவர் சொல்றது ஒண்ணுமே புரியல. அப்போ அவங்க வீட்டில் சொன்னாங்க, அவர் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், எவ்வளவு பெரிய ஆளுங்க, அவரு பாடம் நடத்த தெரியலன்னா. அப்புறம் தான் ரூதர்ஃபோர்டே ஃபீல் பண்ணார், ஏன் ஸ்டாண்டர்டை நான் சொல்லக்கூடாது, அவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லணும்.
சொல்லி அந்த டியூஷன் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி ஒரு ஹிஸ்டரி ஈவெண்ட் ஒன்று உண்டு. அதனால வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசுகிற பொழுது அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க, அதில் இன்ட்ரெஸ்ட், சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு பேசுவீங்க, அப்போ அவங்க உதாசீனப்படுத்துவாங்க, உங்கள் மேலே விரும்புகிறோம், அவங்களுக்கு உங்களை தப்பாக சொல்லுவாங்க. அதுவும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அந்த கேட்சிங் கெப்பாசிட்டி நமக்கு வேணும். அவங்க பேசும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க உண்மையிலே விரும்புகிறாங்களா இல்லையா, அசட்டையாக இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லி பிரயோஜனம் இல்லையே. மண்ணில் தோண்டி விதை போடலாம், பாறையில் தோண்டி போட முடியுமா இல்லையா? அதான் போன வாரம் நடந்த நிகழ்வியா, ராத்திரி அண்ணன் போய் போது அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க, தண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுனாங்க, அவர் வந்து ஒருத்தர் வந்து மகாபாரதத்தை பற்றி அதுதான் உண்மையில எனக்கு பேசியிருந்தாரு. ஏன்னா அவர் அதுல இருந்து இருந்து வந்தவர். நான் அவர்கிட்ட பேசுறேன். அப்ப அண்ணன் வந்து அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவர் அதுதான் பிடிவாதம் பேசிக்கிட்டே இருந்தாரு, இதுதான் உண்மைன்னு. அப்ப நான் ஒரு 2 வார்த்தை பேசினேன். அப்புறம் அவங்க சொல்ற ரிப்ளை வந்து அவங்க அதுதான் உண்மையை நம்புறாங்க, இந்த மாதிரி இருக்குதே அவங்களுக்கு தெரியல. அப்ப அவங்களோட பேசினா சண்டைதான் சொல்லிட்டு நான் ஒதுங்கி போயிட்டு அதனாலதான் அதாவது அவங்க ஏற்கலைங்கிற பொழுது விரும்பல. இப்ப நம்ம ஒரு வீட்டு போய் டோரை பாக்குறோம், கதவு பூட்டி இருக்கா திறந்திருக்கான்னு முதல் பார்க்கணும். லாக் இல்லை, உள் பக்கம் தான் சாத்திருக்காங்கன்னா நம்ம நாக் பண்ணணும். வெளியிலேயே பூட்டு கிடந்துன்னா போய் தட்டிக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் உண்டாது. வெளியிலே லாக் பண்ணிருக்குது, நீங்க அதை தட்டிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த சென்ஸ் நமக்கு வேணும் இல்லையா. முதல்ல அவங்க இதயம் திறக்குமா, அவங்க விரும்புறாங்களா, அவங்க நல்லவங்க தானான்னு முதல் பார்க்கணும். அவங்க இதயமே ஹார்டா இருக்குதுன்னு வைங்க, அவங்க நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல, மூர்க்கத்தனமா இருக்கிறாங்க, தாமொழி தான் பெருசுன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட பேசக்கூடாது. அது நமக்கு வேஸ்ட், 2 பேருக்கும் பகை தான் வரும். இப்ப அங்க வந்து லாக் இல்லை, வெளியில உள்பக்கமா தான் டோர் லாக்கா இருக்குது ஏன்னு சொன்னா நீங்க நாக் பண்ணலாம், 2 தடவை 3 தடவை தட்டலாம். அதுக்கும் திறக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போயிடும். திறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க உடனே உள்ள விடுன்னு போகக்கூடாது. நான் உள்ள வரலாமா தானே ரீசன்ஸு இல்லையா, எக்ஸ்கியூஸ் மீ நான் உள்ள வரலாமா, இந்த விஷயமா உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அவங்க நம்மளை அலோவ் பண்ணா வாங்க உட்காருங்கன்னு சொன்னா நம்ம பேசணும். அவங்க பேசல, இல்லைன்னா எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் அதெல்லாம் விரும்பலைன்னு சொன்னா நம்ம போயிடணும், அவ்வளவுதான். அப்படி வரிந்து யாருக்கும் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. இது வந்து வேல்யூபிள் இல்லாத பொருள் இல்லை. வைரத்தை தெருல கூவி விற்பாங்களா, சாதாரண பழத்தை விற்பாங்க, பூவை விற்பாங்க, காய்கறிகளை விற்பாங்க, இதெல்லாம் சீப் இல்லையா. ரொம்ப காஸ்ட்லி பொருளை வந்து தெருல விற்க மாட்டாங்க, நாம தான் தேடி போய் உட்கார்ந்து இருந்து ஆர்டர் கொடுத்து வாங்கணும். அதே மாதிரிதான் ஞானம், விஸ்டம்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி திங். அந்த விஸ்டம் பெறணும்னு சொன்னா அவங்க அதுக்குன்னு முயற்சி பண்ணணும், அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவங்க ஹோம் ஒர்க் பண்ணணும், அவங்க தான் பெற முடியும். அதனால நம்ம வந்து கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட வேண்டியது இல்லை. அவங்க பெறலைன்னு சொல்லி நம்ம வந்து நம்மளை வந்து வருத்திக்கிறதுக்கும் தேவையில்லை. அவங்களுக்கு வேணும்னா நிச்சயமா கிடைக்கும், வேண்டாம்னா. அப்போ முதல்ல நம்ம அவங்களை என்ன பண்ணணும், ஸ்மெல் பண்ணணும். தே ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட், அவங்களுக்கு இது தேவையா தேவையில்லையா, அந்த உணர்வுக்கு பிறகுதான் நம்ம அவங்கள்ட்ட பேசணும். சரியா? ஐயா வாக்கு படிக்கணும்னு சொன்னீங்க, அண்ணனுக்கு வந்து உதாரணமா இருங்க, நீங்க வந்து தப்பா நினைப்பீங்க. ஆமா, அப்ப கேள்வி வருது, நான் ஏதாவது தப்பா செய்யறேன் இல்ல இப்ப இருக்கிறதே சார் கரெக்டா செய்யணும் இல்ல, அப்படி இல்லை. நான் சொல்ல வர்றது, இப்ப உங்களுக்குன்னு ஒரு லைன் இருக்கும் இல்லையா, அந்த லைனை விட்டு நீங்க மாறிட கூடாதுன்னு. இப்போ உங்க கர்மாப்படி நீங்க போயிட்டு இருப்பீங்க. அண்ணனுக்குன்னு சொல்லி உங்க கர்மாவை, இப்போ அண்ணன் சொல்றான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறது, நான் வீட்டுல இருக்கிறேன், இம்சையா இருக்குது, நீ இப்ப வேலை படிக்க கூடாது, நான் சத்தம் கேட்டா என்னால பண்ண முடியல, அதுக்காக நீங்க மாறி போகக்கூடாது. நீங்க உதாரணமா 5 மணிக்கு நான் எந்திரிச்சேன், நான் இது படிப்பேன், உனக்கு பிடிக்கலன்னு நீ உட்காந்து, நீ படிக்க வேண்டியதை படிக்காம இருக்கிற என்னையும் கெடுக்கிற சொல்லிட்டு நீங்க 5:30 மணிக்கு நீங்க வேலை ஓதலாம். அப்போ நீங்க ஓத இப்படி டெய்லி நீங்க ஓதும் போது அவனுக்கே இச் பண்ணும். எப்ப இச் பண்ணா அவன் இறங்கக்கூடிய விஷயங்கள்ல தடை வந்து சிக்கல்கள் வந்ததுன்னா, நமக்கு ஏன் இப்படி சிக்கல் வருது, நமக்கு ஏன் இப்படி தடை வருதுன்னு அந்த ஃபீலிங் வந்ததுன்னு வச்சிருங்க, அப்போ யோசிப்போம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க சக்சஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களை கம்பேர் பண்ணுவான், அப்படி கரெக்டா டிகிரி முடிச்சுட்டு அவன் கரெக்டா இருக்கான், அவன் போறான், அவன் வேலை முடிச்சிச்சு, நம்ம இப்படி போய் தானே இப்படி பண்ணிட்டோம், அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வரணும் அவனுக்கு. ஆனா எனக்கு தெரியுதியா, அவருக்கு வர தரங்கள் இதனால தான் வருது எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு எனக்கு தெரியும் இல்ல, அது கர்மம் மறைக்கும், அது கண்ணை மறைக்கும்.
அது கண்ணை மறைக்கும். அதை மீறி தான் போகணும், நம்ம உடைக்கணும். இப்போ கண்ணில் வந்து புறவெளின்னு சொல்லுவாங்க, ஒயிட் ஃபார்ம் ஆகும். அப்போ நேரில் எதையுமே உடனே பார்க்க முடியாது. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு டாக்டர் மூலமாக அந்த கண்ணை என்ன பண்ணணும், கிளீன் பண்ணணும். கேட்ராக்ட் இருந்ததுன்னா அதை அந்த குறையை நம்ம எடுத்துட்டோம்னா கண் பார்வை நல்லா கிடைக்கும். அப்போ அதுக்கு யார் வேணும்னா ஒரு டாக்டர். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மாஸ்டர் தேவை. அப்போ அவர்கிட்ட போய் நமக்கு இப்படி இருக்கு, எனக்கு கண்ணு சரியா தெரியலன்னு கேட்டால் தான் அவர் செய்வார். சும்மா வரவனு கண்ணை குத்தி பார்ப்பாங்களா? செய்ய மாட்டாங்க. நீங்க டாக்டர்கிட்ட போனாதான் டாக்டர் செய்வார். அது மாதிரி அவர் தேடி வரணும். வற்புறுத்தி கூட்டுறது வேஸ்ட். அது உங்களையும் போக விடாம ஆக்கிடுவார். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, இவன் பைக் இருக்கே நல்ல இருக்குது, பைக் எதையாவது நம்ம பண்ணி வச்சிருவோம், அந்த மாதிரி கிரைம் வந்துடும். ஒருவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லியாச்சுன்னா அவர் வந்து எவ்வளவு கீழே இறங்கிடுவாங்க, தவறு பண்ணதுக்கு தயாராகிடுவாங்க. அதனால பாதிக்கப்படுறது நாம தான். அவங்களுக்கு அதுல சந்தோஷம் இருக்க மாதிரி நினைப்பாங்க. அது நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. இப்போ உங்களுக்கு பைக் ஏதாவது பண்ணி வச்சு உங்களுக்கு கிளம்பி விடலைன்னா உங்களுக்கு கஷ்டமாயிரும் இல்லையா? அப்போ யோசிப்பீங்க, இப்போ காடி எடுத்துக்கலாம் போக முடியாது, பைக்கும் எடுக்க முடியல, சரி இன்னைக்கு வேண்டாம். அவன் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். பட் பாதிப்பு நமக்கு இல்லையா? அவன் ஜெயிக்கல, அவன் நினைச்சுக்கிறான் நான் போக விடாம தடுத்துட்டதுனால. அவனுக்கும் லாபம் இல்லையே. அதனால நம்ம என்ன பண்ணோம், கெட்டவங்களை கண்டா ஒதுங்கிக்கணும். அவன் கெட்டவன்னு தெரிஞ்சு போச்சுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒதுங்கி அவன் வழியில போகாம இருக்கணும். அவனா கேட்கும் போதும் அட்வைஸ் பண்ண. எப்பவுமே உபதேசம் அட்வைஸ் எல்லாம் சும்மா பண்ணக்கூடாது, பண்ணா சீப்பாயிரும். யாராவது அதை விரும்பினா மட்டும்தான் சொல்லணும். இப்போ ரோட்ல நின்றுகிட்டு ஒருத்தன்ட்ட வந்து இதான் இந்த ரூட்டுக்கு போறது அங்க போறதுன்னு சொன்னா பொறியா இருக்கும். அவங்களா நம்மள்ட்ட சார் இந்த ரூட்டுக்கு போறது எப்படின்னு கேட்டு நம்ம வழிகாட்டுனா எப்படி இருக்கும்? அப்ப அது வேல்யூஃபுல்லா இருக்கும். அவங்க விரும்பினா நம்ம செய்யணும், விரும்பலைன்னா செய்யக்கூடாது. உபதேசம் எப்பவுமே அப்படிதான். இப்போ நான் உங்க வீட்டு வாசல் கதவு தட்டிட்டு வந்து கேளுங்கன்னு சொல்லலை, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க விரும்பி வரணும். ஐயா எப்போ வருவீங்க, எங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க இருந்தாலும் நான் வருவேன், எனக்கு வேணும். அதுதான் உண்மை. நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் முக்கியம், நான் எங்க இருக்கேங்கிறது தான் முக்கியம். ரவாங்கில் இருந்தா தான் நான் வருவேன், கேலாங்கில் இருந்தா தான் வருவேன்னு சொன்னா தப்பு. எனக்கு இடம் முக்கியம் கிடையாது, நான் தான் முக்கியம் இல்லையா? நீங்க எங்க இருந்தாலும் மலேசியா வந்துட்டா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வருவேன். அதுதான் உண்மையானவங்க. அவங்க தான் தேடுதல் உள்ளவங்க, அவங்க தான் நல்லவங்க. இல்லை நீங்க ரவாங்கில் இருந்தா தான் வருவேன்னு சொன்னா அவங்க சோம்பேறி. இதுதான் எனக்கு பக்கமா இருக்கு, இது அங்க வரணும். ஏன்னா அவங்க முயற்சியே பண்ணாதவங்க, அவங்களுக்கு ஞானம் கிடைக்காது. ஞானம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. இது இறைவாக்கு. இறைவனும் தன் அடியார்களுக்கு வழங்கப்பெறும் அருளமதம் 13ஆம் அருளமதம். அக்னி வாக்கு 3. அழிக்க மட்டுமே உண்டான அக்னியை மனிதன் ஆக்க சக்தியாக்கியது மாயை. அந்த ஆக்க சக்தியாக இதுதான் குறிக்கிறது. ஆக்க சக்திங்கிறது வந்து இப்போ நெருப்பை போட்டா ஒண்ணு எரிஞ்சு போயிடும். ஆனா அந்த நெருப்பை வச்சு சூடு பண்ணி பதார்த்தங்கள் செய்யறோம் இல்லையா? சாதம் சமைக்கிறோம், கறி வைக்கிறோம். அப்போ நல்ல சக்திக்கும் அக்னி பயன்படுதா இல்லையா? இப்போ ஒரு இரும்பு இருக்குது, அந்த இரும்பை வளைக்கணும். ஹீட் பண்ணும்போது அந்த இரும்பை வளைச்சா நமக்கு தேவையான பயன்படுத்தலாம். ஆனா அதே நெருப்பை ஒருத்தர் மேல வச்சு அவனை எரிக்கவும் செய்யலாம் இல்லையா? அப்போ தீய சக்தியான அக்னியை நம்ம நல்ல சக்திக்கு பயன்படுத்துறோம். அப்போ அது கெட்டது தான். அப்போ அது எப்பவுமே அது டேஞ்சர் உண்டு. கெட்டது நல்லதாகாது இல்லையா? அது கெட்டத்தன்மை இல்லாமல் தான் நல்லது. அதனுடைய குணமே வந்து ஒருத்தனுக்கு சமைக்கிறதுக்கு அது பயன்படுதுன்னு சொன்னதுனால நம்ம அதை போய் கெட்டி பிடிக்க முடியாது, உடனே எரிச்சிடும். அப்போ அதுதான் மாயை. கெட்டதை நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அது மாயை. கெட்டது என்னைக்குமே கெட்டவன் தான். ரொம்ப டேஞ்சரா இருக்கும். கெட்டவங்களை வந்து நம்ம நல்லவன் நம்பக்கூடாது. சரி, ஒரு விஷயம் நல்லது செய்துட்டானால அவன் மாறிட்டான்னு நினைக்கூடாது. அவன் ஆதாயத்துக்காக செய்வான். கெட்டவன் என்னைக்குமே கெட்டவன் தான். ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? அதை நல்லதுன்னு நம்பிட்டோம்னு சொன்னா நம்ம ஏமாந்துட்டோம்னு அர்த்தம். ஆக்க சக்தி இல்லை, அடுத்த வாக்கு. வானும் காற்றும் கலந்த கலப்பி அக்னி. ஆமா, அக்னி. வான்ங்கிறது வானம், ஆகாயம், ஆகாய சக்தி. ஆகாய சக்திக்கு வந்து ஈர்ப்பு சக்தி இருக்கும், அட்ராக்டிங் கெப்பாசிட்டி. இப்போ நெருப்புக்கிட்ட ஒரு பொருளை வச்சு அந்த பொருளை அது ஈர்க்கும். இப்போ தண்ணின்னு வச்சுங்களேன், தண்ணி வந்து 2 நாள சேர்ந்தது. எதனால? ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இல்லையா? அந்த 2னுடைய கலப்பு தானே.
அதே மாதிரி அக்னி எதனுடைய கலப்பு? வானம் காற்றும் சேரும். பஞ்சபூதங்கள்ல ஆகாய சக்தி அதுல இருக்கும், காற்றும் இருக்கும். காற்று இல்லைன்னா நெருப்பு எரியாது. ஆகாய சக்தி இல்லைன்னா கனல் இருக்காது. இப்போ ஒரு கனல் இருக்குது, அது தன இருக்கும், பார்த்தாச்சுன்னா அணைஞ்ச மாதிரி தெரியும். காற்றை ஊதிட்டீங்கன்னா பத்துன்னு எரிஞ்சிடும். இப்போ காற்றை ஊதிட்டே இருக்கீங்க, அது அணைஞ்சு போயிடும், அதுல ஆகாயம் இருக்காது. சில நேரம் நெருப்பு வச்சிருப்பீங்க, ஊதுபத்தி வச்சிருப்பீங்க, ஊதுபத்தி கொளுத்துறீங்க இல்லையா, நல்ல பூன்னு ஊதி பாருங்க, அணைஞ்சு போயிடும். அப்ப காத்து இருந்தா நெருப்பு வாழும்னு சொல்ல முடியாது. அதோட எது இருக்கணும்? ஆகாயம் இருக்கணும். வெறும் ஆகாயம் இருந்தாலும் வராது, அப்படியே கலந்துகிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப ரெண்டும் தேவை. அக்னியில என்னெல்லாம் இருக்குது? ஆகாயம் இருக்குது, காற்று இருக்கு. வாக்கு 18. எல்லா பொறிகளும் அக்னிமயமே, புரிந்து கொண்டவன் அமைதியாவன். எல்லா பொறிகளும் அக்னிமயம், எல்லா பொறிகளும் அக்னிமயம்னா எதை குறிக்கிறது? பொறிங்கிறது வந்து நம்ம உடல் உறுப்பு. பொறிங்கிறது உறுப்பு. இந்த உறுப்புல முழுக்க அக்னி இருக்கும். அக்னி இல்லைன்னா அது செயல்படாது. இப்ப கண், காது, வாய், இதெல்லாம் ஐம்பொறிகள்னு சொல்றோம் இல்லையா? 5 புலன்கள்னு சொல்லுவாங்க, ஐம்பொறிகள்னு சொல்லுவாங்க. அந்த ஐம்பொறியில கண்ணுல அக்னி இருக்கிறதுனால தான் நமக்கு பார்க்க முடியுது. காதுல அக்னி இருக்கிறதுனால தான் கேட்க முடியுது. வாயில அக்னி இருக்க முடியறதுனால தான் பேச முடியுது. மூக்குல அக்னி இருக்கிறதுனால தான் சுவாசிக்க முடியுது. எல்லா பொருளையும் அக்னி இருக்கும். அக்னின்னா பவர்னு அர்த்தம், கரண்ட்னு அர்த்தம். நெருப்பு மட்டும் இருக்கு, நெருப்பு இல்லை, அது கரண்ட்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஃபேன் இருக்குது. இப்போ ஃபேன் சுத்துறதுக்கும் கரண்ட் வேணும், டியூப் எரியறதுக்கும் கரண்ட் வேணும், ஏசி ஓடுறதுக்கும் கரண்ட் வேணும். வெளியில தெரியல கரண்ட், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது? பவர் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அது ஆக்டிவேஷன் ஆகாது. அப்போ அது ஆக்டிவ் ஆகணும்னு சொன்னா என்ன வேணும்? பவர் சிஸ்டம், பவர் வேணும். அந்த பவர் தான் அக்னி. சரியா? அது வந்து ஃபேனு மட்டும்தான் சுத்துன்னு சொல்ல முடியாது. இப்போ எலக்ட்ரிக் வந்து கன்வர்ஷன் ஆகும்போது ஒவ்வொரு பவர் சிஸ்டமா மாறும். ஹீட் சிஸ்டமா மாறும், லைட் சிஸ்டமா மாறும், மெக்கானிக்கல் சிஸ்டமா மாறும். அது எல்லாமே எலக்ட்ரிக் தான். அது மாதிரி அக்னி ஒன்று தான், ஆனால் ஒவ்வொரு புலன்கள்லையும் போகும்போது அதுக்கு தக்கவாறு அது வேலை பார்க்கும் இல்லையா? இப்போ ஃபேனில் கரண்ட் ஓடுது, சுடாது. ஆனால் இதே எலக்ட்ரிக் ஹீட்டரில் அயன் பாக்ஸில் வச்சுன்னா சுட ஆரம்பிச்சிடும். அப்போ அது மெக்கானிக் பவர், ஹீட் பவரில் போகுது. அந்த பவர் கன்வர்ஷன் மாறும் இல்லையா? அப்போ எல்லாத்துலேயும் எலக்ட்ரிக் இருக்கும், எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்கும். கரண்ட் இல்லைன்னா அது சுடவே செய்யாது, அயன் பண்ணாது. அது பாக்ஸ் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதில் என்ன வேணும்? பவர் வேணும். பவர் ஆன் பண்ணா தான் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி கண் இருந்து பிரயோஜனம் இல்லை. கண் பார்க்கணும்னு சொன்னா கண்ணில் அக்னி வேணும். காது கேட்கணும். நிறைய பேருக்கு காது இருக்கும், ஆனா ஒன்றும் கேட்க முடியலன்னு பார்க்க காது நல்லதான் இருக்கும், பட் காது இருந்து பிரயோஜனம் இல்லை. காதுக்குள்ள என்ன இருக்கணும்? அக்னி இருக்கணும். பவர் இருக்கணும். பவர் இருந்தாதான் அது கேட்கும். பையன் இந்த அக்னி வந்து உடல் உறுப்பு சொன்னீங்க, உடல் உறுப்பு அக்னி சொன்னீங்க. அப்ப இந்த வாக்கு வந்து அதை ரிலேட்டட் பண்ணுதான்னு பாக்க, பிரபஞ்சத்தில் என்னோட இருந்த வந்த அக்னி என்னுள்ளே வந்த அடங்கும் மாதிரிதான் தோற்றமும் இயக்கமும். உடல் உறுப்போட அக்னியை பத்தி இது குறிக்கும். தோற்றம் அதனால தானே கிடைக்குது. இப்போ உயிர் போயிட்டதுன்னு சொல்றாங்க இல்லையா? அக்னி குறைஞ்சு சூடு போயிட்டு. இப்போ வந்து ஒருத்தன் செத்துட்டானா உயிரோடு இருக்கானுன்னா டாக்டர் உடனே வந்து பல்ஸ் பார்ப்பார், கால் பாதத்தை தொட்டு பார்ப்பார், உஷ்ணம் இருக்கான்னு பார்ப்பாங்க. உஷ்ணம் போயிட்டுதுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, சில்லுன்னு இருக்குது, அவங்க இறந்துட்டாங்கம்பாங்க. அப்போ அவங்களை இயக்கி கொண்டு இருந்தது எது? அந்த ஹீட் பவர் இல்லையா? அக்னி தான். இது 2 வாக்குமே எனக்கு புரியுது. வாக்கு 19 வந்து புலன்வழி ஆளும் அக்னியை அப்புறம் ஆக்குபவனே சாதகனில் உத்தமன். வாக்கு 20 மண்ணுள் நின்ற அக்னி மண்ணையே மக்க வைக்கிறதை ஏன் உணரவில்லை? புரிய மாட்டேங்குது. இல்ல, புலன் வழின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ கண் புலன் இருக்குது. இப்ப இதுல அக்னி நிறைய இருந்ததுன்னு வச்சுங்களா, கோபம் அப்படி பயங்கரமா, கோவப்படுறதுக்கு அக்னி நிறைய வேணும். வாக்குல வந்து கோவப்பட்டு திட்டுறோம், அப்ப அக்னி நிறைய இருக்கணும். அவன் அளவுக்கு மேல அக்னியை நம்ம அளவு பண்ணக்கூடாது. அளவுக்கு மேல அக்னியை அளவு பண்ணக்கூடாது. அளவு பண்றதுனாலதான் இப்ப கண்ணுல வந்து கண்ணு செவந்துடும், ரெட்டிஷ் ஆயிடும். கோவப்பட்டு ஒருத்தன் பாக்குறான்னு வச்சுக்கோங்க,
அதே போல் கோவப்பட்டாங்கன்னா நாக்கு டங் ஸ்லிப் ஆயிரும், என்னெல்லாமோ பேசுவாங்க. அப்போ அந்த அக்னி கூடும். அந்த அக்னியை அப்புறப்படுத்தணும். அதிகமாக அக்னியை நம்ம உடம்புல வர விடக்கூடாது. ஒருத்தன் டென்ஷன் ஆகுறான்னா உடம்புலாம் நரம்புலாம் ஜில் ஆகும் இல்லையா? அவ்வளவு உஷ்ணத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. சாந்தமாக இருக்க அந்த உஷ்ணம் குறையும். அதை தான் புலன்வழி ஆளும் அக்னியை அப்புறப்படுத்துவோம். நல்ல சாதனை. அப்போ உடம்புல வந்து ரொம்ப உஷ்ணம் வர விடக்கூடாது. சரியா? அது ஒரு அடுத்த வாக்கு. மண்ணுள் நின்ற அக்னி மண்ணையே மக்க வைக்கிறதை ஏன் உணரவில்லை? அதாவது இந்த அக்னி நிறைய சேர 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 நம்மளை அது கெடுக்கும். கோபப்படுறான்னு வச்சுக்கலாம், அக்னி நிறைய வேணும். அக்னி நிறைய இருந்தால் தான் கோபப்படணும். பொய் சொல்றதுக்கும் அக்னி நிறைய வேணும். ஏன்னா ரொம்ப சிந்திக்கணும் இல்லையா? உண்மையை அப்படி சொல்லிட்டு போயிடலாம். இருக்கிற கொஞ்சம் லைட்ல போதும். நிறைய பவர் போட்டாதான் யோசிச்சு மாத்தி சிந்திக்கும் போதுதான் பொய் சொல்ல முடியும். உண்மைக்கு அவ்வளவு யோசிக்கவே வேண்டாம். அப்படி டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்ப அது அதிகமாகும் போது மண்ணை மக்கும். இப்போ மண்ணில் வந்து மண் சாதாரணமாக இருக்காது. ஒரு பொருளை போட்டீங்கன்னா அது அழிஞ்சு போயிடும். ஒரு பேப்பரை போடுறீங்க, கொஞ்ச நாள் அது மக்கி போயிடும். ஒரு மரத்தை போடுறீங்க, அது மக்கி இதாயிரும். மனிதனை மண்ணில் புதைக்கிறோம், அவன் மக்கி போயிடும். அது மண்ணினுடைய தன்மை. அதை நம்ம உணரணும். நம்ம மண்ணை பெருசாக நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மண் வாழ்க்கையை பெருசாக நினைக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் மண் வாழ்க்கையை நம்ம பெருசாக நினைக்கிறோம் இல்லையா? மண் எப்படிப்பட்டது? நம்ம வாழ்க்கையை மக்க பண்ண முடியுது, மக்க வச்சிடும். சரியா? நல்லதும் தீயதும் காட்டும் அக்னி நமன் என்பவன் என்னை உணர்ந்தவன். நமன் நமன்னா ஏமன். நம்ம உயிரெல்லாம் எடுத்துட்டு போவான்லாம் சொல்றாங்க இல்லையா? டெத் ஆகுறதுக்கு காரணமா இருக்கு. தமிழ்ல அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க, ஏமன்னு பயன்படுத்துவாங்க. அதுதான் நமன்னு சொல்லுவாங்க. ஆமா. நமன் என்பவன் என்னை உணர்ந்தவன். நமன் என்பவன் என்னை உணர்ந்தவன் சொல்லுவாங்க. நமன் என்பவன் நல்லதும் தீயதும் காட்டும் அக்னியை நமன் என்பவன் என்னை உணர்ந்தவன். அந்த அக்னி வந்து எப்படிப்பட்டதுன்னா நமனை மாதிரி. நமன் என்ன பண்ணுவார்? உயிரை பறிச்சுட்டு தான் போவார், நம்மளை வாழ வைக்க மாட்டார். இப்போ வந்து இதுல இருப்பான், தூக்கு தண்டனை இருப்பாங்க. தூக்கு தண்டனை கொடுத்தா அவனை என்ன பண்ணுவாங்க? தூக்குல போட்டு இழுப்பான். இல்லை அந்த காலத்துல தலையை வெட்டுவாங்க. அவன் நம்மளை வாழ வைப்பானா? அவன் கெட்டவன் இல்லையா? அவன் தொழில் வந்து கொலை செய்யறது, அவன் தொழிலை வந்து உயிரை பறிக்கிறது. அப்போ அவன் வந்து தப்பானவன்னு நீங்க உணர்ந்தாதான் நம்ம இறை சிந்தனை, இறைவன் மீது நமக்கு பாசம் போகும். நம்மளை வாழ வைக்கிறது இறைவன், அழிக்கிறது நம்ம. சாத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா? பிசாசு, பேய், அதெல்லாம் நம்மளை அழிக்கும். ஆனா இறைவன் அப்படி இல்லை, வாழ வைப்பார். என்னை உணர்ந்தவர்கள் அது கெட்டதுன்னு நினைச்சவங்க என்ன உணர்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இறைவாக்கு இறைவனும் தன் அடியார்களுக்கு வழங்கும் அருளமுதம். 4ஆம் அருளமுது வானம். வாக்கு 21. வானில் நீந்தும் உடல் எடுக்க நீ வார்த்தை அற்று பயிற்சி செய். வானில் நீந்தும் உடல் எடுக்க நீ வார்த்தை அற்று பயிற்சி செய். ஆமா. அப்போ நீ வானில் நீந்துவதுங்கிறது உருவம் இல்லாம. வானத்தில் எப்படி நீந்த முடியும்? இந்த உருவத்தை வச்சு நீந்த முடியாது. அப்போ உருவம் இல்லாத ஆன்ம நிலையில நாம இருக்கணும்னு சொன்னா அந்த நிலைக்கு நம்மள உயர்ந்த நிலைக்கு எதுக்கு கொண்டு போவோம்? வார்த்தை இல்லாம மௌனமாக வார்த்தை இல்லைன்னு தப்பாகுது. ஒரு மனிதன் நம்ம பேசிட்டோம்னா என்ன திட்டான், என்ன தப்பா சொல்லிட்டான், பகை உண்டாது, பிரச்சனை உண்டாது. அப்ப அந்த வார்த்தையை நம்ம வந்து அப்படியே மௌனமா அடைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா வார்த்தைகள் அச்சு போச்சுன்னு சொல்லியாச்சுன்னா ஆன்ம நிலை. அப்போ மேல போறதுக்கு அது உதவுங்கிறது அதனுடைய கருத்து. ரொம்ப பேசணும், அவன் தப்பா பேசணும்னா பிரச்சனைகள் தான் வரும் இல்லையா? அதனால்தான் மௌனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம மௌனமா இருக்கிற பொழுது தப்பான வார்த்தைகளை நம்மகிட்ட வராது. அப்போ அடுத்தவங்களை வந்து அது புண்படுத்தாது. நம்ம சந்தோஷமா இருக்கோம், நம்ம ஜாலியா பேசுறோம்னு பேசுவோம், அது அவங்கள ஹர்ட் பண்ண மாதிரி இருக்கும். எந்த ஆளையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? புண்படுத்தக்கூடாது. அப்ப புண்படுத்தாம இருக்கணும்னா முதல்ல நாக்கு என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். தேவையில்லாம எல்லாம் பேசக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம பழகணும்னு சொன்னா நம்ம வந்து
வான்நிலைக்கு செல்வதற்கு அது நமக்கு வழி தரும். அதான் ரொம்ப முக்கியம். வாக்கு 20. கீழ்நிலை வானத்தில் மட்டுமே உன்னால் திசை கட்ட முடியும். உன்னால் திசை கட்ட முடியும்னு எதை குறிக்கிறாங்க? இல்லை, இப்போ நீங்க இங்க பார்த்துக்கிட்டு இது வடக்கு இது தெற்கு இதெல்லாம் கீழே நின்று தான் சொல்ல முடியும். வானத்துக்கு மேல போய் வடக்கு இருக்காது தெற்கு இருக்காது. மேல போன பிறகு அந்த திசையை சொல்றேன். ஆமா ஆமா. இப்ப சொல்றேன்ல, இது நார்த் டைரக்ஷன், இது ஈஸ்ட் டைரக்ஷன், சவுத்துங்கிறதெல்லாம் நீங்க மண்ணுல இருந்தா தான். மண்ணை விட்டு மேல போயிட்டோம்னா அது டோட்டல் ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிரும். எந்த திசை எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா? இப்ப சூரியன் உதிக்கிறதுனால தானே சூரியனை வச்சு தானே நம்ம பார்க்குறோம். சூரியனை பார்க்குறோம். சூரியன் வர்றதுன்னு வச்சு இது ஈஸ்ட்ல வருது. காலையில சூரியன் எங்க உதிக்கும்? கிழக்குல உதிக்கும். அதனால ஈஸ்ட்ல சூரியன் வருதுன்னு சொல்றோம். அடையிறது வெஸ்ட்ல அடையும் சொல்றோம். இப்ப நம்ம வானத்துக்கு சூரியனுக்கு மேல போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. வானத்துக்கு மேல போயிட்டோம்னா அங்க டைரக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு இது கிழக்கா இது மேற்கா இது வடக்கான்னு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? இருளாதான். அப்படியே வாக்குகளை போனோம்னா சைலண்டா மெதுவா வாசி பண்ண யூ வில் கெட் எ லாட் ஆஃப் நாலேஜ். நிறைய விஷயங்கள் தெரியாது இல்லையா? இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது இல்லை. என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரீசைக்கிள் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க? அக்னி 50 நமக்குள்ளே இருக்கு. அதை நம்ம கட்டுப்படுத்தினா தான் நம்ம கர்மாவை குறைக்க முடியும். அது கூட போனுச்சுன்னா அதை நம்மளை அழிச்சிடும். மண்ணுல அக்னி ஒரு அளவோட இருக்கணும். கூட பிரிச்சா அது நம்மளை மக்கிடும். கெட்டதான் அக்னி என்னைக்குமே கெட்டதுதான். நல்லது செய்தாலும் அது கெட்டதுதான். தப்பான வார்த்தைகள் உட்காருங்க, சேர்ல உட்காருங்க. ஆமா ஆமா. இந்த உடம்புல அக்னி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அக்னி போயிட்டு ஆமா. எல்லா பொறிகள்லயும் அக்னி வேலை செய்யுது. வார்த்தைகளை அளந்து பேசணும். அப்பதான் நம்ம வானத்தை தாண்டி போக முடியும் இல்லையா? வானத்துக்கு மேல திசைகள் கிடையாது. மண்ணுல தான் திசைகள். மண்ணுக்கு அக்னி அழிக்கிற தன்மை, மக்கி போகக்கூடிய தன்மை. அதெல்லாம் மண் வாழ்க்கை நிலைச்சது கிடையாது. மக்கி போயிடும் அதெல்லாம். அப்ப இது அவ்வளவு உங்களுக்கு ஒரு நாலேஜ் தானே இல்லையா? லைஃப்ல நம்ம போறதுக்கு இதை உணர்ந்துட்டு வாழ்ந்தா ஒரு அடிப்படை. அக்னி எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோம் அவனுக்கு நமக்கு நல்லது. புலன் வழி ஆகும். அதனால ஓதுறது அந்த வாக்குகளை பார்த்துட்டு அப்படி மறந்துடக்கூடாது. அப்படி மெமரைஸ் பண்ணி அப்படி பதிச்சு வச்சா அது நமக்கு பிரயோஜனம் இல்லையா? அந்த லைஃப்ல அப்ளிகபிளா இருக்கணும். அப்ளை பண்ணணும். அப்பதான் பிரயோஜனம். அப்ளை பண்ணலன்னா பிரயோஜனப்படாது. தியானம் பண்ணும்போது முதல் நம்மளோட அதாவது தியானத்துக்கு படிப்படியே நம்மளுக்கு அந்த உணர்வு மாறும். முதல் படி எப்படி அந்த உணர்வு வரும்? முதல் படி என்னாலும் சொல்ல சாதாரணமா கண்ணை கட்டணும்னு சொன்னா நமக்கு வேற வேற நினைவுகள்லாம் வரும். நடந்ததெல்லாம் இல்லையா? அதுக்கெல்லாம் அது வாய்ப்பு தனியா கேட்டுக்கோ. இப்ப பொதுவா கேட்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும். தியானம் பண்ணும்போது சாதாரணமா தியானம்னா என்ன? முதலாவது இப்போ சாதாரணமா இருக்கிறது நீ தியானம் பண்ணுன்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, முதலாவது நம்ம ரொம்ப நேரமா அப்படி இருக்கிறதுக்கு உள்ள வசதியா நம்ம உட்கார்ந்துக்கணும். அதான் முதல் நிலை. பொசிஷன் சொல்லுவாங்க, போஸ்டர். அது கரெக்டா உட்கார்ந்தாதான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். சும்மா காலை புதி போட்டுக்க கால் வலிக்குது சொன்னா நீங்க உட்கார முடியாது. அப்ப அதுதான் சொன்ன முடியலைன்னா நீங்க சேர்ல சாஞ்சிக்கலாம், ஒரு சேர்ல உட்காந்துக்கலாம். இல்லை நல்லா யூத்தா இருக்கிறீங்கன்னா முதல் கண்டு வளையாம நிமிர்ந்து உட்கார்ந்து முதலாவது அந்த பொசிஷன். அதுக்கப்புறம் கண்களை மூடிதான் தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். கண்ணை மூடின உடனே நம்முடைய நினைவுகள் ஏதாவது ஒரு இப்போ அவர் இன்னைக்கு போறேன்னு சொன்னாரு, முதல் வரைக்கும் சொன்னாரு, கரெக்டா காடி போனாங்க. ரொம்ப தூரம் அப்படி சேர்ந்துட்டாரு. மணி ஒரு 12 கூட பாத்தீங்களா? இன்னைக்கு ஃபுல்லா லீவ் போட்டு வீட்ல அது கூட அப்புறம் பேசுறேன். இப்ப அது தியானம் பண்ணும்போது அதான் ஓடும். அப்புறம் வேற விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், சிக்கல்கள், அது இதெல்லாம் ஓடும்போது
வெறுப்பாயிரும். சரி போதும்னு எடுத்துருவோம். அது இருக்கக்கூடாது. அது தியானம் இல்லை. தியானம்ங்கிறது கண்களை மூடிக்கொண்டு எந்த சிந்தனையும் வராமல் இருக்கணும். அதுதான் நம்முடைய தனி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க அது வந்து மைண்ட் என்ன ஆகுன்னா அங்க எங்க போகாது, வெளியில போகாது. அதுக்கப்புறம் கண்ணை பொத்துன்னா காட்சி கிடைக்கும். ஏதாவது வந்து தெரியும், இருட்டா இருக்கும், லைட்டா இருக்கும், அப்படி பொம்மை மாதிரி இருக்கும், யாரும் வந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் கண்ணை மூடனா இருக்கும். அது வரக்கூடாது. அது மனதனுடைய பதிவு. கண்ணை மூடி ஒரு நாள் நிறைய சொன்ன மாதிரி ஆரம்ப பாட்டு வந்து போகும்போது நான் ஒரே ஒரு ட்ரை பண்ணேன். 5:30 மணிக்கு கரெக்டா உட்காந்து வாக்கெல்லாம் படிச்சு சொல்லுங்க செஞ்சுட்டு தியானம் பண்ணும்போது ஒயிட் கலர்ல என்னமோ வந்து மாதிரி ஷேடோ மாதிரி போட்டு இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் 5 மணிக்கு எழுந்திருக்க இல்ல, அதெல்லாம் வந்து மனதனுடைய பதிவு. பயப்பட வேண்டாம். அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அதுக்குதான் சொல்றது, அதை விட்டு நம்ம வெளியில வரணும். அந்த உருவமா தெரியுது அப்படி இப்படிலாம் இல்லாம என்னுடைய படத்தை நீங்க அதை ஞாபகம் வச்சு அங்க வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அது நாளாக ஆக உங்களுக்கு அந்த உணர்வு நிலைகள் மாறும். யாரும் வந்தாங்க போனாங்கன்னு இருக்கிறதுக்கோ, வேற நினைவுகள் வேற சிந்தனைகள் போறதுக்கோ இதெல்லாம் அது கட்டாக்கி இந்த உருவத்தை மட்டும் உங்களுக்கு காட்டும். இது அப்படியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு இந்த உருவம் தான் ஃபுல்லா உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா அதான் லெவல் 1. நம்ம வந்து தியானம் பண்ணும் போது பையன் நினைச்சு தியானம் பண்ணேன். ஆமா, இந்த நெத்தி அப்புறம் வந்து அந்த நேரத்துல வந்து அப்படி வரக்கூடாது. ஆமா, அதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா சரியா இல்லைன்னு அர்த்தம். எந்த இதுவுமே பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம உடம்பு வந்து தெரியக்கூடாது. அப்படி இருக்கணும். தலை வலிக்குது, இங்க வந்து இதா இருக்குது, அந்த மாதிரிலாம் நினைச்சீங்கன்னா அது தப்பு. வரக்கூடாது. அதுதான் லெவல் 1. அதாவது நம்ம வந்து கரெக்டான பொசிஷன்ல உட்கார்ந்து 2 கையும் சேர்த்து இப்படி வச்சுட்டு உட்கார்ந்து கண்களை மூடி இந்த இடத்த பார்க்கணும். அப்போ அது எப்போ வலி வரும்னா கண் அப்படி மேலே தூக்கி பார்க்கும்போது, வளைச்சி பார்க்கும்போது, அந்த மாதிரி பண்ணும்போது தான் ரொம்ப அழுத்தி பார்த்தாலோ அப்பெல்லாம் தான் வலி. கதவை கரெக்டா மூடினா சத்தம் கேட்காது, ஓட்டை இருக்காது. கதவை சரியா மூடலன்னு வச்சுக்கலாம், அது இடைவெளி இருக்கும், கேட்கும் இல்லையா, சவுண்ட் வரும், அது வேதனையை தரும். அதே மாதிரி நீங்க கரெக்டா கண்களை மூடுவீங்க. கண்ணை வந்து நம்ம தூக்கத்துக்கு மூடுறோம் இல்லையா, தூங்குறதுக்கு. அப்ப கண்ணு அது மாதிரி மூடிக்கிட்டு நினைப்பை மட்டும்தான் அங்க போட்டு போகணும். கண்ணை மேலே ஏற்றுறது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கண்ணை தூக்கி பார்க்கறது, வளர்ச்சி பார்க்கறது, அந்த மாதிரிலாம் செய்யும்போது தான் வலி. இப்ப வந்துங்கயா, இப்ப நம்ம வந்து தியானம் பண்ணும் போதுங்கயா, முன்ன கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க தியானம் பண்றதுக்கு. ஐயாட்ட எத்தனை விஷயம் கேட்டிருக்காங்க. இப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வரல அப்படின்னும் போது என்னோட கர்மா தான். கர்மா இல்ல, இப்ப நீங்க மேல பேசிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி இப்ப பார்க்காததெல்லாம் அதெல்லாம் பார்க்காம வச்சிருக்க, இதெல்லாம் கரைஞ்சு போச்சு, கர்மா கரைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த குழந்தைகிட்ட வந்து ஏன்னு சொன்னா ஆப்பிள்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஆப்பிள்னு சொல்லும். ஆப்பிளை காட்டிட்டோம்னா ஏன்னு சொல்லும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட், சி ஃபார் கேட்னா அந்த படத்தை வச்சு சொல்லிக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்குது. இப்ப இதே இது ஜாயிட்ட சொல்லும் போது ஏக்கு வந்து ஆப்பிள் ஞாபகம் வருமா? ஆப்பிள சொல்லுவாங்களா? இப்ப வளர்ந்துட்டாங்க, மேல போயிட்டாங்க. அப்ப அந்த படம் எல்லாம் தெரியாது. இந்த படம் தெரியுறது, அப்படி பாக்குறது, இப்படி பாக்குறது, இதெல்லாம் இருக்காது. அங்க எதுவுமே இல்லாம இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது, கிளீன் ஸ்லைட்டா இருக்கிறது, பிளைனா இருக்கிறது தான் உயர்ந்த நிலை. இந்த உருவங்கள் தெரியுறது, விக்கிரம் தெரியுறது, அதெல்லாம் வந்து கீழ்நிலை. ஒரு நேரத்துல வந்து அப்படியே எல்லாம் மறுத்து போற மாதிரி ஆயிடுங்க. அதெல்லாம் வந்துங்கயா மறுத்து போகுதுன்னு சொன்னாலும் நீங்க தப்பா பண்றீங்கன்னு நம்ம மறக்க கூடாது. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி இல்லைங்க. எதுவுமே இல்லாம மறக்க கூடாது, குத்தக்கூடாது, வலிக்க கூடாது. அப்படியே அந்த எந்த நினைவும் மற்றும் இந்த உருவம் இது மட்டும் தெரியுறது, அப்படியே பழகணும்னு சொன்னா அதுதான் நீங்க இந்த தியானத்துல கரெக்டா வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். தியான நிலைக்கு நம்ம வந்துட்டோங்கிறது அதுதான் அர்த்தம். நம்ம சில நேரத்துல வந்து தியானம் பண்ணும்போது அந்த
நம்மளுக்கு வந்து நம்ம ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. அப்படியே எல்லாம் அப்படியே எதுவுமே மறந்த நிலையில அதுக்கப்புறம் உணர்வு வந்த பிறகுதான் இவ்வளவுதான் உட்கார்ந்து வந்தோமா, அதுவும் கரெக்டான தியானம். இப்ப அதுலயும் அதுக்கும் மேலானது என்னன்னா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறது. குரு தெரியணும், கண்ட பசங்க என்ன தெரியணும். அந்த நேரத்துல வந்தீங்க உங்களை நினைச்சு உங்க உருவம் தெரியணும். அப்ப நாங்க பேசணும், ஐயாவும் பேசுவீங்க. ஆமா ஆமா, அப்போ வந்து அந்த உருவம் தெரியும் போது நீங்க என்ன கேட்கறீங்களோ நீங்க கேட்டா இப்ப நான் சொல்றது அதெல்லாம் உங்க காதுல கேட்கணும். நீங்க என்ன பார்க்கலாம், அதுதான் லெவல் 1 பாஸ். பட் அதுக்கு உடனே வராது. அப்படி ஓடுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸ்டாண்ட் பையா இருக்காது, ஸ்டாண்ட் பையா கொண்டு வரணும். அதுதான் பவர். அப்படியா? அது கற்பனையா எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முன்னெல்லாம் வந்து ஏன்னா இப்ப அந்த மாதிரி இல்ல. ஏழை காலத்துல வந்து கும்பிடும் போது இந்த கண்ணுங்க வர மாதிரி இருக்கும், கண்ணுங்க வர மாதிரி இருக்கும். அப்படி கிட்ட தெரியாது. ஆனா இப்ப எப்படின்னா ஒரு டிப்தான் வரும். வந்து அது மேல இப்ப நீங்க என்னன்னா தாண்டி போறீங்க, மேல்நிலைக்கு போறீங்க. கர்மா ரொம்ப சில நேரம் குறையுது, சில நேரம் ஏறுது. இப்ப நீங்க கவலையே இல்லாம இருக்கும்போது அது தெரியும், பிரச்சனை வரும்போது அது தெரியாது. அதுதானே பிரச்சனையே இல்லாம நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அது கிளியரா தெரியும். அப்ப சில நேரம் அந்த நிலைக்கு நீங்க போறீங்க, அது கரெக்ட் தான், சரியாதான் இருக்கு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னங்கய்யா தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ஆளுன்னு கொஞ்சம் நம்ம ஆளுங்க எல்லாம் ஞான வெளியில விடுறாங்கய்யா. உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்ணு முடிச்சுங்கய்யா. ஆனா உங்க கண்ணு வந்து கண்ணுல இருந்து அந்த இது ஒளி இல்லைங்களா, இந்த கண்ணுல இருந்து ஒரு ஒளி மாதிரி மேலுக்கு போகுது, உங்களுக்கு மேலுக்கு போகுது. அப்ப நான் அது பாக்குறேன் பாருங்க, அது அப்படியே ஒரு மாதிரி ஒளி மாதிரி போகுது. எல்லாம் கரெக்ட் தான். கரெக்டுங்களா? போறீங்க நீங்க 1வது கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸுக்கு போறீங்க, போயிட்டு வந்துருக்கீங்க. அது கொஞ்சம் பிரச்சனால மண்டையில வேற பிரச்சனை. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க. அப்பதான் படுத்த சொன்ன தூக்கமா போயிடுங்க. அந்த பல பிரச்சனைனால தூக்கம் வர போயிட்டு. ஆனா இப்ப வந்து நான் என்ன செஞ்சேன் இல்லையா, இந்த மாதிரி உட்காந்துட்டு நைட்ல 2 மணி இப்படி இந்த மாதிரி பிரச்சனை சொல்லி மூக்கு வந்து செஞ்சேன்னா தியானம் பண்ணிடுறது. அவ்வளவுதான். அந்த மாதிரி முடிப்பு வருது, அப்பெல்லாம் தியானம். அந்த தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு தூக்கம் வரும் பாருங்க. அப்ப பேசாம படுத்துறது. அப்படி பண்ணுங்க. அதனால தியானம் பண்ணணும், எப்பவும் பண்ணணும். உங்களுக்கு எப்ப நேரத்துல கேட்டீங்க தூக்கம் வரல உட்கார்ந்து தியானம் பண்ணணும். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்பெல்லாம் தியானம் பண்ணணும். தியானிக்கிறதுக்கு இப்பதான் பண்ணணும் அப்பதான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது, எப்பவும் பண்ணணும். இப்பங்க நான் காலையில இருந்து வந்திருக்குங்கய்யா, குளிக்கிறீங்க, இதெல்லாம் தவறுங்களா? ஒண்ணு இல்ல. மனசுதாம்மா சுத்தமா இருக்கும், வாயு சுத்தமா இருக்கணும். வார்த்தைகள் வந்து யாரையும் ஆள வைக்கணும், யாரையும் துன்புறுத்தாம நல்ல வார்த்தைகள் பேசிட்டு எல்லாத்தையும் அன்பா இருந்தா அது குளிக்கிறத விட 100 மடங்கு பவர் வரும். புரியுதுங்களா? நல்லா குளிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அடுத்தவன தப்பா பேசினா அது என்ன பெரிய மனுஷன் இல்லையா? அதெல்லாம் அதுக்கு சம்பந்தம். மனசு நல்ல மனசா இருக்கணும், வார்த்தை சுத்தமா இருக்கணும், நல்ல இனிமையான வார்த்தை, கோபம் உயர்ந்த நிலை. ஐயா இப்ப நாமள சித்தர் அறை அந்த ரூம் வந்து கதவு மூடியா இருக்குமா திறந்து இருக்குமா? மூடிதான் இருக்கணும். இப்போ இங்க நைட் ஃபுல் நம்ம போற நேரத்துல மூடி, இந்த நேரத்துல மூடி. ஆனா நம்ம கண்ணு மூடி தியானம் பண்ணும்போது ஆனா இருட்டாவே தான் இருக்கணும் இல்லையா? ஆனா அந்த முன்ன அந்த ஒளி பார்த்ததெல்லாம் கூட இப்ப இல்லைங்க எனக்கு. ஆனா இருட்டா தான் இருக்கும். நான் நினைச்சுக்குவேன் ஏன் இருட்டா இருக்குது. அது மாறிடும். அது மாறினாதான் மேல போறோம்னு அர்த்தம். அதாவது நீங்க பூமியில இருக்கிறவரை வெளிச்சமா இருக்கும், பூமியை விட்டு தாண்டி போக போக இருள் தான். சூரிய மண்டலத்தெல்லாம் தாண்டிட்டோம்னு வச்சுங்களேன், ஃபுல்லா இருளா தான் இருக்கும். உலகம் பூரா ஆளுமை செய்யறது இருள் தானே, வெளிச்சம் அங்கங்க கொஞ்சம் 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 தானே. இருள் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, உட்காந்து தியானம் பண்ணலாம்.
வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணா ஒன்றும் நல்லா இருக்க மாதிரி நல்ல பாவம். கேளுங்க. நிறைவா என் கேள்வி என்னன்னா, எதுவும் நான் தெரியாதவனுக்கு என்னையே நான் தெரியணுமே. நான் வந்த காரணம் என்னது? மில்லியன்ஸ் உயிர்கள் இங்க இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு வாக்கியம் இருக்கு, என்னையே நான் முதல்ல தெரியணும். ஏன் உங்களுக்கு தெரியல? என்ன ப்ராப்ளம் என்கிட்ட? என்ன ப்ராப்ளம்? நான் யாரையும் பாயிண்ட் பண்ணல, எதையும் நான் என்ன நான் பார்க்க முடியலையே. அந்த ஒரு இல்ல அதுதான் வந்து கர்மான்னு சொல்றது. எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா கோணி பையில கட்டி உள்ள வச்ச மாதிரி துள்ளி துள்ளி போயிட்டே இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க இருக்காங்க கோணி பை உள்ள. அந்த கோணி பையை அவுத்து விட்டாதான் அவங்க வெளியில வருவாங்க. கோணி பையை அவுத்து வெளியில அவங்கள விடுறதுக்கு முன்னாடி நாம அவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். இப்ப கோணி பையில இருக்க, கோணி பை ஏன் கெட்டப்பட்டது, இப்ப யாரு கெட்டினாங்க, அது கெட்டது காரணம் என்ன, அப்ப அந்த கோணி பை எப்படி அவுத்துட்டு வெளியில வரணும், வெளியில வந்த பிறகு மீண்டும் கோணி பை போகாம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும், அதுதான் உதவிகள்லாம் கேட்டு வர 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 அந்த கர்மா குறைய குறைய உங்களை நீங்க உணர ஆரம்பிக்கலாம். நாம யார்? நாமங்கிறது வந்து யார்? எல்லாமே இறைவனுடைய பிள்ளைகள் தான். இப்ப நீன்னு சொல்ற நான்கிறது கர்மா தான். இது எல்லாருமே இறைவனுடைய பிள்ளை தானே. இறைவனுடைய இது இல்லாம யார் வர முடியும்? எங்கிருந்து வர முடியும்? இல்லையா? நானே நீயாக இருந்து நீ மட்டுமே இருப்பதாக நினைக்கிறாய். ஆமா, எல்லாம் இறைவனுடைய குழந்தைகள் நினைக்கிறது. அப்ப நம்மளை எது நம்மளை பிரிக்குது? அததான் சிந்திக்கணும். அவ பிரிக்கிறது எதுன்னு சொன்னா அகங்காரம், ஆணவம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதா, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் கர்மம். ஏன்னா அந்த கோடி உயிர்களை நாம ஒரு சின்ன துரும்பு, நாம தான் எல்லாம் பெருசு நினைக்கவே முடியாது. அந்த அடக்கம் இருக்கணும். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அடக்கம் அமர்வுகள் உயிர்க்கும், அடங்காமே ஆறுதல் உயிர்த்திருக்கும் இல்லையா? நம்ம ரொம்ப பொறுமையா எல்லாத்துலயுமே சகிப்புத்தன்மையா விட்டு கொடுக்கக்கூடிய குணத்தோடு நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னு சொன்னா நம்மள உணர்றதுக்கு வாய்ப்பு. அப்பதான் தெரியும் நான் ஒண்ணுமே நான் கேட்கறது ஒரு மரம் வாழ்றது கூட நாம வாழ்றது சந்தோஷமா இல்லையா? அது இஷ்டத்துக்கு அதுக்கு வேண்டியது, நமக்கு வேண்டியது நம்ம தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கோம். மரம் நின்ன இடத்துல அது வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த உணர்வுகள் எல்லாம் உபதேசம் கேட்க ரெண்டு விஷயம் வச்சுக்கணும். ஒண்ணு இன்னொன்னு தொண்டு பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். தான் நம்மளை வந்து மேம்படுத்தும். உபதேசம் கேட்கலன்னா சந்தேகங்கள் தீராது. சந்தேகம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா மீண்டும் மீண்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சர்வீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரையும் விட நாம வந்து ஒண்ணு வாய்ந்தவங்க கிடையாது. எல்லாருமே இறைவன் பிள்ளைங்க தான், எல்லாம் இறைவனுடைய படைப்பு தான் நினைக்கிற பொழுது நம்ம என்ன இருக்கும்? எல்லாரும் நேசிக்க ஆரம்பிப்போம். அன்பு அப்பதான் வரும். அனுபவம் இப்ப வந்து நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க தண்ணி குடிச்சீங்களா, நீங்க உட்காருங்க, இப்போ தண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு அப்ப நேசிக்கிறோம். இப்ப நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு கேட்போம், அடுத்தவங்களை கேட்க மாட்டோம். ஆனா இங்க ஞானத்துக்கு வரும்போது அடுத்தவங்களே நம்ம கேட்கணும். நம்ம வீட்டு ஆளுகளை மாதிரி நம்ம அடுத்தவங்களையும் நேசிக்க ஆரம்பிக்கணும். அந்த குணம் நமக்கு வந்துட்டுன்னு சொன்னா இந்த பிரிவினைகள் இருக்காது இல்லையா? அந்த பிரிவினை தானே நம்மளை வந்து நான் நீன்னு உயர்த்தது. இதுல ஒண்ணுமே இல்லை. ஒரு நோய் வந்தா பதில் சொல்ல முடியுமா? இல்லையா? பணம் இருக்கும்போது ஆகணும், பணம் இல்லைன்னா வாழ்க்கையில என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இறைவனுக்கு பயந்து இறைவனை புகழ்ந்து கொண்டு இருப்பது, இறை சிந்தனையோடு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. சதா இறை சிந்தனையோட தொண்டு பண்ணிக்கிட்டு அந்த உணவு தியானம் பண்ணிக்கிட்டு உபதேசம் கேட்டுட்டு வாழும். பட் அதுக்காக உலக வாழ்க்கை விட்டு போகக்கூடாது. அந்த கர்மா இல்லைன்னா கர்மா தீராத. அதையும் நம்ம செய்துக்கிட்டே இதே செய்யணும். இப்போ வந்து இவ்வளவு நேரம் வேலை பார்த்தீங்க, இன்னும் கடையில் இருக்கலாம், இன்னும் கடை வேலை இருக்கு, இருந்தாலும் சும்மா கொஞ்ச நேரம் போய் ஒரு காதை கொடுத்து சொல்லுவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்வோட
எல்லா மதங்களும் இதை வச்சிருக்குது. இப்போ வந்து தொழுகைக்கு போகணும்னு சொல்றாங்களா இல்லையா? இஸ்லாம்ல வந்து 5 நேரம் தொழணும். ஒவ்வொரு மதங்கள்ல வந்து காலையில சர்ச்சுக்கு போகணும், சண்டே சர்ச்சுக்கு போகணும், ஈவினிங் பிரேயர் இருக்குது என்கிற மாதிரி எல்லா மதங்களையும் அந்த இறைவனை நினைக்கிறதுக்கு நீங்க டைம் ஒதுக்க சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம பணி செய்துக்கிட்டே அதுக்கும் இப்ப வீட்டுல இருந்தா இந்த ஊர் கேட்க முடியாது. இப்ப நீங்க வீட்டுல உட்கார்ந்தா கடை வேலை தான் ஓடுறதுக்கும் கடையில இருந்தா கடை பிரச்சனை தான் போகும். அப்ப அதை விட்டு கொஞ்சம் வெளியில வரும்போதுதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது பேட்டரி சார்ஜ் ஏத்துற மாதிரி. சார்ஜ் ஏத்திக்கிட்டு நீங்க போகும்போது உங்களுக்கு என்னன்னா தைரியம் வரும். எல்லாத்தையும் அன்பா பேசுவீங்க, கோவப்பட மாட்டீங்க. இப்ப இதுல வர்றதுனால என்ன லாபம்னா, இப்ப கடையில வந்து ஒருத்தர் அவங்க கோபமா பேசுறாங்க, இல்லையா சொல்லுங்க, ஏன்னா அந்த பொறுமை வரும். ஏன்னா இங்க நம்ம கேட்டிருப்போம் கோவப்படக்கூடாதுன்னு. இது இல்லைன்னு வச்சுங்க, இது என் கடையில வந்து என்னையே பேசுறியா போய வெளியே சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லிட்டானா வியாபாரம் போச்சு. அவன் வெளியில போய் 4 பேரை நிறுத்துவான் இல்லையா? அப்ப நம்ம எவ்வளவு அனுபவமோ அதை பொறுத்து தான் இருக்கு. அந்த அனுபவம் வழிகாட்டு. அதனால நம்ம யாருன்னு தெரியறது வந்து முதல்ல நாம என்ன பண்ணணும், நம்ம கோணிப்பையில இருந்து வெளியில வரணும். வந்தாதான் அது தெரியும். கோணிப்பைக்குள்ள இருந்துகிட்டே தெரியாது. புரியுதா? இப்ப வந்துங்கயா நம்மளோட கஷ்டம் எல்லாம் பிரச்சனை இருக்குங்க. இப்ப இது வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், இது வந்து நம்மளோட கர்மாக்கள். இந்த கர்மாக்கள்னாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறோம். அப்ப இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்து இதுல இருந்து நம்ம மீண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படிதான். கஷ்டம் வந்து நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா கஷ்டம் இருக்காது. உங்களை சாப்பிடுறவங்களை வச்சு இருக்கு வரும் இல்லையா? இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை உடனே அம்மா அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்லலைன்னாலும் அவர் சொல்ல மாட்டாரு, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா உங்களுக்கு மூஞ்ச பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். என்னடா என்ன சொல்லு, ஒண்ணு இல்ல. ஏன்னா அவர் தலையாட்டுவாரு. ஆனா நமக்கு என்ன சொல்லலாம், தலையாட்டும் போதே தெரியுது பிரச்சனைகள் இருக்கிறான். அப்ப அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, மனசு வேதனைப்படும். இப்ப அதே போல அன்பழக கடையில இருந்து வரவே இல்லை, இவன் 2 நாளா வரவே இல்லை, ஏன் வந்து நம்மள பாக்கல போது மைண்ட் அதுல ஓடுமா இல்லையா? இப்போ பிரச்சனையே வந்து ஒவ்வொரு ஆளுநர்களும் தான் வருது. நம்மள்ட்ட பிரச்சனை கிடையாது. நம்மளை சார்ந்தவங்களோட வச்சுதான் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். அதுதான் என்ன பண்ணணும்னா, நம்மளை சார்ந்தவங்களை அவன் தர்மம் நம்மள்ட்ட வந்து சொன்னா மட்டும் என்னன்னு கேட்போம். நாமளே போய் நோடக்கூடாது. அப்படி பழகிட்டீங்கன்னா நீங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அது இல்லை நம்ம தான் தீர்த்து வைக்கணும், நம்ம தான் பார்க்கணும்னு ஒவ்வொன்றையும் பிடிச்சு வச்சுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். சரியாயிடும். பிரச்சனையே நமக்கு வராம போயிடும். இப்போ குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை ஓடி வந்து விழுந்துட்டுன்னு வைங்களேன். அது விழுந்த உடனே நீங்க ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குனீங்கன்னா அது ஒவ்வொன்னு அழ ஆரம்பிக்கும். அப்புறம் ஒவ்வொரு தடையும் விழுந்த உடனே உங்களை கூப்பிடும். நீங்க போய் தூக்கினாதான் அது எந்திரிக்கும். நீங்க அது விழுந்து பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க வைங்க, விழுந்தெல்லாம் எழுதுருன்ட்டா கொஞ்ச நேரம் அழும். யாரும் தூக்குறதுக்கு இல்லைன்னா அதுவே இருந்துச்சு கையெல்லாம் தட்டிட்டு போகுது. அது முறை விழுந்தா அழவே செய்யாது, யாரையும் கூப்பிடாது. இதுதான் பழக்கம். நம்ம என்ன பண்றோம்னா, குழந்தை விழுந்த உடனே ஓடி போய் தோல்ல தூக்கி போட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லி அதுக்கு சாக்லேட் வாங்க. அப்ப அது நினைக்கும், விழுந்தா சாக்லேட் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 10 தடவை விட ஆரம்பிச்சோம். அது நம்ம பழக்கம் தானே. அதே மாதிரிதான் பிரச்சனைகள் வரும்போது உன் பிரச்சனை நீ பாத்துக்கப்பா, உன் பிரச்சனை நீ பாத்துக்க. முடியாத பட்சத்துல உங்களாலதான் அது கேட்க முடியும்னு வருகிற பொழுது அப்ப நம்ம ரொம்ப குறைவாயிரும். 100% 10% தான் நமக்கு இருக்கும். இப்ப அப்படி 100% நம்மளோட உடனே அதை எடுத்துக்கிறோம். அவங்க கர்மம் அவங்கவுங்க விடணும். அந்த பணம் பக்கம் நமக்கு வரணும். வந்தாதான் நாம வந்து சந்தோஷமா வாழ முடியும். புரியுங்களா? நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்யணும். பையனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அப்படி விட்டுறணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வரும். ஆனா மனம் தான் தூண்டுது. ஆமா, மனம் தான் நம்ம போட்டு பாடாது. அப்படி இன்கேஸ் வந்து பிரச்சனை நம்ம உதாரணம் சொல்றேன், ஹஸ்பண்ட் இருக்காரு, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம தெரியாத கண்டுக்காம சொல்லி அது ஒரு பிரச்சனை முடியிருந்தாங்கல்ல. இல்ல, அது நாள் சொல்லுவாரு, நீங்க அப்படியேதான் இருக்கீங்கன்னா உங்களை பத்தி கவலைப்பட மாட்டாரு, சொல்லவே மாட்டாரு.
நீங்க ஒரு நாள் இருந்துட்டு 2வது நாள் ஐயோன்னு அழுதுட்டீங்கன்னா அப்ப நேற்று வேணும் தானே இருந்தான்னு பாரு. அந்த கேரக்டர் எதுக்காக ஒதுக்குவாங்க, வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ஏன்னா அவர் அதை கண்டுக்கவே மாட்டார். நம்ம தான் சால்வ் பண்ணணும், நம்ம அதை போடக்கூடாது, நம்ம தான் செய்து ஆகணும்னு அவங்க செய்துருவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு ரூட்ல காடி ஓட்டு போறோம், அங்க வந்து முட்டுது, போக முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? அப்ப எந்த வழியில போகலான்னு திரும்புவோம். அந்த முட்டுனதை நம்ம போனோம்னா ஒருத்தன் வந்து வழியை திறந்து விட்டான்னு வைங்களேன், அதை அடிச்சிடறாங்க. பார்த்து பார்த்து இல்லையா? போகும்போது ஒரு முட்டு சந்து வந்து முட்டு சந்து வந்து உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம், இந்த ரோடு இல்ல போக முடியாதுன்னு உடனே திரும்பி எந்த பக்கத்துல போகலாம்னு நம்ம டேன் பண்ணி நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம போக ஆரம்பிப்போம். இப்போ அதே இதுல அந்த முட்டு சந்திர நீங்க போய் நிற்கும் போது ஒருத்தன் வந்து அது டோர் இருக்குது, நான் திறந்து விடுறேன்னு திறந்து விட்டுட்டா நாளைக்கு அதே இடத்துல போனோம்னு என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன் வந்து திறந்து விடுவான், இது திறக்கக்கூடியதான்னு காண அடிச்சுக்கிட்டே நிற்பீங்க. உங்க மூளை வேலை செய்யாது, இப்படி பெயர்லான்னு சொல்லி. அதே மாதிரி அடுத்த பிரச்சனைக்கு நீங்க உள்ள போகும்போது அவங்க அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அவங்களால முடியாத பட்சத்துல நாம தான் அதை செய்யணும்னு கர்மா இருந்ததுன்னா அப்ப நீங்க வரணும், அப்படி முயற்சி பண்ணணும். அப்போ வந்து நமக்கு நிறைய பிரச்சனை குறைஞ்சிடும். அவங்களும் சுயமா வாழ ஆரம்பிப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்களும் தெளிவா வாழ்வாங்க. இல்லைன்னா நீங்க பாத்துக்க, அம்மா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துருவாங்க. அப்புறம் அம்மா தான் கிடந்துட்டு செக்கை மாத்து, அதை மாத்து, பில்லை மாத்து, அதை மாத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. இல்லையா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இம்பார்ட்டன் வந்து மெயின் வந்து இப்போ நம்ம இந்த புக்கு உபதேசம் தியானம் இது ரொம்ப முக்கியமா வந்து தியானம் வந்து ரொம்ப நம்ம எவ்வளவு அந்த தியானத்துல ஆழமா இருக்கிறோமோ ஆமா அவ்வளவு மன அமைதியாகும். மன அமைதியாகும் போது அறிவு விழிக்கும். ஒண்ணுங்கய்யா, நம்ம தியானம் பண்றதுக்கு முன்ன சாப்பிட்டு போய் தியானம் பண்ண கூடாது. தியானம் பண்றதுக்கு முன்ன தியானம் பண்ண போறதுக்கு முன்னைக்கு சாப்பிட்டு போய் தியானம் பண்ணலாங்களா? சாப்பிட்டா தூக்கம் வரும், இதாகும், அப்படியே மந்தமா இருக்கும். அதுக்காக தியானம் பண்ணிட்டு சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்றது. இல்லைன்னா சாப்பிட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தியானம் பண்ணுங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. சாப்பிட்ட உடனே தியானம் எப்படி பண்ண முடியும்? தூக்கம்லாம் வரும், டயர்டா இருக்கும். அதே டைம்ல வேதத்தை படிக்கிறவங்களுக்கு சாப்பிடாம வேதத்தை படிச்சாதான் அது வந்து நம்மளுக்கு பலன். ஆமா ஆமா, அப்படியே வேதத்தை ஓதிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம். ரொம்ப பசியா அடக்க முடியாது, அப்ப சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா வேதம் ஓதுங்க. முடியலன்னு என்ன பண்ண முடியும்? இயலாதவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்கியூஸ் இருக்குது. இப்ப இருக்கிறீங்க, முடியல, சேர்ல உட்காரலாம், தப்பு கிடையாது. கீழதான் உட்காரணும்னு கிடையாது. கீழே உட்கார்ந்தா முதுகு தட்டு, இப்ப ஜாயெல்லாம் உட்கார வச்சீங்கன்னா 2 நாள் கூட அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா? முதுகு தண்டு அந்த பலம் இருக்குது. முடியல வலிக்கும் போது ஐயா நம்ம சாதிக்கிறேன்னு தப்பு கிடையாது. இப்படி பண்ணனா நல்லது. வயதாகும் போது என்ன பண்ண முடியும்? இளமை மாதிரி இருக்க முடியாது இல்லையா? முட்டு வலிக்கும், முதுகு தண்டு வலிக்கும், இடுப்பு வலிக்கும். அதனால பசிச்சதுன்னா சாப்பிடுங்க, போகணும்.